பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூக்கத்தை விரும்பாதே தரித்திரனாவாய், கண் விழித்திரு திருப்தி அடைவாய் என்று. அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டங்களிலே அதிகமான நேரம் நம்ம தூங்குவதற்கு இடம் கொடுத்தோம்னா, இந்த பழமொழி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, தூக்கம் கந்தையை உடுத்தும் என்று. பைபிளில் கூட அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. தூக்கத்தை விரும்பினா தரித்திரனாவாய்ன்னு சொல்லியிருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நாம் கீழ் நோக்கி தான் போயின்னு இருப்போம். தரித்திரத்துக்குள்ள, பொருளாதார குறைவுக்குள்ள, வியாதிக்குள்ள அடிமைப்பட்டு போயிடுவோம். ஆனால் விழித்திருந்து நாம் போராடணும்னா நம்ம எல்லாத்திலையும் திருப்தி ஆகும். அங்கே திருப்தி ஆவா என்ற ஒரே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. சரீர ஆரோக்கியத்தில் திருப்தியாக இருக்க முடியும், நமக்கு உணவுக்கு குறைவில்லாமல் திருப்தியாக இருக்க முடியும், நம்முடைய பொருளாதாரங்கள் விரிவுபடுத்த திருப்தியாக இருக்க முடியும், நம்முடைய குடும்பத்தில் எல்லாமே நமக்கு திருப்தி உண்டாகும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தூக்கத்தை விரும்பாத, அதனால நீ தரித்திரன் ஆயிடுவ, விழித்திரு திருப்தி அடைவன் சொல்லியிருக்கு. நாம் விழித்திருப்போம், அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும், எல்லா விஷயத்திலும் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்துக்கு சாட்சியாக வாழ முடியும். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுவோம். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.